வந்ததுண்டோ ஐயா. தந்தை தாய் சுற்றம் என்னும் வந்த வாசம் தந்தை தந்ததில்லாள் உண்டோ வந்ததுண்டோ ஐயா. உண்மதினை என்ன செய்திருந்தாலும் உண்மதினை என்ன செய்திருந்தாலும் எந்த கண்ணிலைகள் பொறுத்தாளுமே எந்த ஜென்மம் வரினும் ஜெகதீசனே. ஆதியந்தமானதும் 6,200 தேவர்கள் அன்பைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உன்னி சொல்லுவேன் சிவவாகியம். அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலத்தில் ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்சலத்தில் ஓரெழுத்தை அணைந்ததுக்க வெள்ளிரேல் அஞ்சல் அஞ்சல் என்றநாதன் அம்பலத்தில் ஆடுமை என்று என் தந்தை சிவபெருமானை வணங்கிட்ட போதிலும் இசைமா முனிவர் நாரத மகர்ஷி கூறியபடியே வேடுபருவத்திலே வந்திருந்தாலும் எந்த பணிகளும் செவ்வன சிறக்க தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்படிப்பட்ட தாயும் தந்தையும் வணங்கி குருவை வணங்கி இறைவனை வழிபட்டால் இறைவனின் அருளையும் பெற முடியும் என்றாலும் கூட மனித வாழ்விலே ஒவ்வொருவரும் மண்ணில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் நல்ல குழந்தைதான். அந்த குழந்தை நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை தாய் தந்தையின் வளர்ப்பில் மட்டுமல்ல அருகில் இருக்கக்கூடிய உற்றார் உறவினர் சகோதரத்துவம் என்றாலும் கூட புத்தியுள்ள மனிதனாக மனிதன் வாழ வேண்டும். அப்படி புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வாழ்விலை வெற்றி காண வேண்டும். வெற்றி காண வேண்டும் என்றால் அந்த மனிதனெல்லாம் எவ்வாறெல்லாம் எந்த வழிகளிலே செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது இவ்விடத்தை புத்தி உள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை. புத்திசாலி இல்லை. புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை. புத்திசாலி இல்லை. பணம் படைத்த மனிதனிடம் பணம் இருப்பதில்லை. 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 பணம் படைத்த வீட்டிலே வந்ததெல்லாம் சொந்தம். பணமில்லாத மனிதனுக்கு
மனிதன் வாழ்வில் வெற்றி காண வேண்டும் என்றால் செல்லுகின்ற பாதையிலே ஒழுக்கம், முதலில் ஒழுக்கம் உயர்வதரும் அப்படிப்பட்ட ஒழுக்கத்தோடு மனித வாழ்விலே கல்வி என்பதை கற்று விளையாட்டிலே சிறந்த விளங்கி மனித வாழ்விலே இன்புற்று விளங்க பெரியோர்களும் மூத்தோர்களின் சொல்லை வார்த்தை கேட்டு நடக்கக்கூடிய மனிதன் ஒவ்வொருவரும் வாழ்விலே வெற்றி காண முடியும் என்றாலும் கூட இவ்விடத்தை பார்க்கின்ற பொழுது பார்ப்பவர் வியக்கும் சோலை அழகா என்ன அழகான பசுமையாக தெரிகிறது என்றாலும் கூட பசுமை என்னும் இன்ப வழிகளிலே இவ்விடத்தை பார்த்தாலும் கண்களுக்கு பரவசமூட்டக்கூடியதாக திகழ்கின்ற அழகான வனம் அன்பு வனம். எனக்கு சொந்தமான இந்த வனத்தை பார்த்தாலும் கூட எண்ணற்ற அழகு இருந்தாலும் நாணல் கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாட்டியம் ஆடுவதும் நல்லருகம் உள்ளெல்லாம் அதற்கு இசைத்து தாளம் போடுவதும் என்று இசைத்து தாளம் போடுகின்ற இன்பத்தின் வெளிகளிலே அழகான நடந்து வரும் அந்த காவிரி அழகை காணுகின்ற பொழுது நடந்தாய் வாணி சும்மா நடந்தாய் நடந்தாய் வாடி காவேரி இருந்தாலும் பொங்கி வரும் வெள்ளமது பொன்னி வரும் மேகமது பொன்னி பொங்கி பொங்கி வந்ததனால் புதுமஞ்சள் பூக்கின்றது என்றாலும் கூட இவ்விடத்திலே அழகான இந்த குறிஞ்சி நிலத்திலே ஏதோ ஒரு கானம் ஏதோ ஒரு சத்தம் இவ்விடத்திலே என் செவிகளுக்கு எட்டிய வண்ணம் இருக்கின்றன. இந்த சத்தம் என்னவாக இருக்கும் என்று சத்தத்தின் ஒளியின் ஓசையை கேட்கின்ற பொழுது சத்தம் ஆஹா குயில்கள் கூகுகின்றன. பறவைகள் பறவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அழகான குயில் என்னும் இந்த கானத்தை கேட்டவுடனே குழலினிது யாழினிது அமிழ்தும் இனிது இவள் எழுப்புகின்ற அந்த இன்பத்தமிழ் ஓசையும் இனிதாக இருக்கின்ற பொழுது இன்பத்தின் வாயிலாக இவ்விடத்தை பார்த்தாலும் முக்கடலிலே முத்தெடுத்து மூங்கிலே நாதம் செய்து முக்கடலை பார்த்தாலும் கூட அபிநயம் ஈட்டுகின்ற அழகான இந்த சுந்தரி இந்த சுந்தரியை காண வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது
அபிநய சுந்தரி ஆடுகிறாள் என் ஆசை கனலில் ஊதுகிறாள் அபிநய சுந்தரி ஆடுகிறாள் என் ஆசை கனலில் ஊதுகிறாள் பிடிகளில் கடிதம் தீட்டுகிறாள் சுடி ஊட்டுகிறாள் அபிநய சுந்தரி ஆடுகிறாள் என் ஆசை கனலில் ஊதுகிறாள் சுந்தரி நடந்து வந்தால் நடையழகு இவளது இடையழகு உடல் அழகு அண்ணன் நடை சின்ன இடை வண்ணபுடை அணிந்து வந்தாலும் கூட இத்தகைய நடனமல்ல மணிகளிலே இவள் நடனத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது முக்கடலிலே முத்தெடுத்து மூங்கினிலே நாதம் செய்து முத்தமிழை பாட வந்தேன் மூவேந்தர்களின் முன்னிலையிலே கற்பனையால் கடலமைத்து கலைஞர்களை எல்லாம் முன்பே அமர வைத்து அன்புள்ள பெரியோர்களையும் சான்றோர்களையும் தாய்மார்களையும் அனைவரையும் முன்பே அமர வைத்து அந்த கன்னிகரை இங்கு ஆடப்பட வேண்டும் என்ற அழகினை பார்க்கின்ற பொழுது மூன்று தமிழும் ஒன்றாக சேர்ந்து நிற்கிறது என்பதை காண வேண்டும் என்பதற்காக மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ நீ பூவேந்தர் வழி வந்த மன்னவனோ நீ பூவேந்தர் வழி வந்த மன்னவனோ நான்கு குணம் சேர்ந்ததுவோ பெண்ணிடமோ நான்கு குணம் சேர்ந்ததுவோ பெண்ணிடமோ அவள் நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ அவள் நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ
காவியங்களில் திகழக்கூடிய இவ்விடத்திலே இவள் அழகை வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம். என்றாலும் கூட காற்றிலே தவழ்ந்து வந்தாலும் சில்லென்று பூக்கும் காற்றிலே தவழ்ந்து வருகின்ற இவள் அழகை பார்த்து அங்கும் இங்கும் உலாவும் ஆடவனை காண வேண்டும் என்பதற்காக போல் நின்றாள் நெடும் தூரம் பரந்தாள் நிலைக்குமோ என்றும் மனம் தருமோ வாழ்வே செந்தமிழ் தேன் மொழிகள் இலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் இலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் வைகணி இதழில் பலரசம் தருவாள் வருகிற தலை துணிவாள் இவர் செந்தமிழ் தேன் மொழியாய் இலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் இலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் வைகணி இதழில் பலரசம் தருவாள்
என்றாலும் கூட இவள் அழகை வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம். என்றாலும் கூட கார்மேகங்களுக்கு நிகரான இவளது கூந்தல், அழகிய 3ஆம் பிறை நெற்றி, வெள்ளை போன்ற புருவம், விரும்பத்தக்க அழகான இவள் பருவம், இந்த பெண்ணிற்கு இல்லை என்ற கர்ப்பம், ஈடு இணையில்லாத உருவம், இப்படி உருவமும் பருவம் படைத்த இந்த பெண்ணை கட்டி தங்கத்தை வெட்டி வெட்டி எடுத்தாலும் கூட வெட்டி எடுக்கக்கூடிய தங்கத்தின் விலை இன்று உயர்ந்து கொண்டே வருகிறது. என்றாலும் தங்கத்தை விட உயர்வான நிலையில் இருக்கக்கூடிய அழகு மங்கையாக இவள் தென்படுவாளே. என்றாலும் கூட கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு விழிந்து தட்டி 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 சிற்பிகள் செய்த உருவமடா அவன் தளதளவென்று தரும் பிடிக்கும் அருவமடா. டைட்டாருக்கு போகலன்னு வகுத்தறிச்சல் அடைக்க உனக்கு போகுது வர போனா போயிட்டு ஏண்டா போனா வராதது 2 வந்தால் போகாதது 2 வருவதும் போவது 2 உலகமே 2 வச்சுட்டே மனித வாழ்க்கையே 2 போனால் வராதது என்ன போனால் வராதது புகழும் உயிரும் மானமும் வந்தால் போகாதது உயிர் போனா வருமா வராதுல மானம் போனா வருமா வராதுல வந்தால் போகாதது புகழும் பழியும் புகழும் பழியும் வருவதும் போவதும் இன்பமும் துன்பமும் இன்பமும் துன்பமும் இணைந்த நம் வாழ்வில் இணையில்லா நின் சிறு புகழினை நான் பாட மகனெறியும் அகமும் புறமும் நாட எல்லாம் வந்து சிவா சிவருமா
இல்ல விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க வாங்க. இருக்கட்டுங்க. அப்படி இருக்க என்னை வலிமைக்கக்கூடிய காரணம் என்ன? மனிதனுக்கு 2 ஒதுக்கி வச்சேன். என்னங்க? ஒரு நாளைக்கு 2, ஒரு வாரத்துக்கு 2, ஒரு மாசத்துக்கு 2, ஒரு வருஷத்துக்கு 2, ஒரு நாளைக்கு 2 என்ன? காலையிலையும் மாலையிலையும் ஆ. 2 நேரமும் என்ன பண்ணணும்? மலம் கழிக்கணும். கழிக்கணும். வெளிக்க போகணும். வெளிக்கு போகணும். ஆமா. சுதாரணம் சொல்லுங்க, போவே மாட்டேங்கிறேன். ஆ. ஒரு வாரத்துக்கு 2. ஒரு வாரத்துக்கு 2. அதாவது புதன்கிழமையும் சனிக்கிழமையும் நல்லெண்ணெய் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஆமா. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்குமா? சனி நீராடு. சனி நீராடு. மாசத்துக்கு 2டா. ஆ. இதான் கவனமா கேட்கணும் எல்லாரும். ஆ. மாசத்துக்கு 2னா என்ன? மாசத்துக்கு 2னா கல்யாணமானவங்க கணவனும் மனைவியும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுது 15 நாளைக்கு ஒரு முறை. முடியாது. கழுத்து அறுக்க போறாங்க. ஆமா. ராத்திரி ஃபுல்லா முழிச்சிட்டு 15 நாளைக்கு ஒரு முறை போக முடியுமா? முடியாது. அப்படி 15 நாளைக்கு அப்ப குனி கத்தப்படாது. 15 நாளைக்கு ஒரு முறை பெண் போகம் போகணும். வருஷத்துக்கு 2டா. வருதுக்கு 2 முறை உடலை வளர்க்க உடலை கழுவுன. அப்ப பேதி மாத்திரை 6 மாதத்துக்கு ஒரு முறை போடணும். பேதிக்கு மாத்திரை சாப்பிடணும். ஆமா. பேதிக்கு மாத்திரை சாப்பிட்டோம்னா கடைபிடிச்சோம்னா நம்ம 110 150 வயது வரைக்கும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? உடலை வளர்க்க உடலை கழுவு. என்ன மாப்பிள? ஆமா, நம்ம மாப்பிள்ள இப்ப தீபாவளிக்கே என்ன தேய்ச்சி குடிக்க மாட்டேங்கிறாங்க. யாரை போய் சொல்ல? சரிங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வெள்ளிமலையில இருந்து வரீங்க. அப்பா பேரு சடையன் விடுவர். அம்மா பேரு சடச்சி. உங்க பேரு கண்ட வேடன். வந்த நோக்கம் அழகான மான்குட்டியை துரத்தி பிடிப்பதற்காக. மான பிடிக்க வந்திருக்கீங்க. ஆமாங்க. எங்க அப்பா பேரு நம்பி, எங்க அம்மா பேரு நங்கை மோகினி. உங்க பேரு? என் பேர் வீரத்தேவன். எனக்கு கீழே 3 மேல 3. மேல 3 கீழே 3. மூத்தவங்க 3 பேரு, இளையவங்க 3 பேரு. நடுவுல நீங்க. என் கூட பிறவாத தங்கச்சி ஒண்ணு இருக்கு. அப்படியா? ஆமா. என்ன நீங்க சென்சஸ் எடுத்தாலும் நான் சொல்லிக்கிட்டேன். இங்க வர்ற பேரு ராமரே பேசாதடா. கூட பிறவாத சகோதரி நீங்களே. யாருது அந்த பெண்மணி? ஒன்று வள்ளி, இன்னும் ஒருத்தி நான் கூடுவதற்கு பிறந்தவர். அப்படியா? அவதான் குள்ளி. வள்ளி பெண். மாப்பிள வள்ளியத்தான் மாப்பிள தேடி வந்தேன். ஆமா. ஒரு நாள் நீ தான் வாட்ச்மேனா இருந்தா உலக புறாடுங்கிற. ஒரு நாள் நீ தானே குமாரராஜில வாட்ச்மேனாயா இருந்த. சரி, மாப்பிள வள்ளியத்தான் தேடி வந்தேன். ஆமா. அப்ப உள்ள போலாமா? உள்ள போங்க. உள்ள போனா இல்ல வரும். அப்படியா? ஆமா. பரம்பரை வேட்டை தானே. பரம்பரை வேட்டை நாங்க தாங்க. வேட்டை அடையில கீழே விழுந்துட்டீங்களா? என்னவா? காலில் முட்டைப்பத்து போட்டுல. முட்டைப்பத்து மாதிரியா இருக்கு? எங்க மாப்பிள இங்க பாருங்க. போகும் போல விசேஷத்துக்கு தீண்டிட கூடாதுக்காக உரம் போட்டு வந்திருக்கீங்க. உரி இல்லாத வாழ்க்கை முறையில்லா போகும் இல்லையா? வெந்நீர் ஆடைகளே வருகின்ற அழகான இந்த பெண்மணியை காணுகின்ற பொழுது போய்வார் குச்சி எடுத்துக்கிறேன். பள்ளிதிப்பு குரமான் கெள்ளை வரும் ஆண்டருக்கான நீங்களே பள்ளிதிப்பு குரமான் கெள்ளை வரும் ஆண்டருக்கான நீங்களே செலித்து கடிக்கிட்டு சித்து போய் கமர் தத்தி தத்தி கேட்டு பள்ளிதிப்பு குரமான் கெள்ளை வரும் ஆண்டருக்கான நீங்களே மனத்தடி வந்து ஒரே மாப்பிள சிங்க ஐயோ மச்சான் மன்னாரு நம்ம பாயன் சொன்னாரு. ஐயோ மச்சான் மன்னாரு நம்ம பாயன் சொன்னாரு. ஐயோ மச்சான் மன்னாரு நம்ம பாயன். அழகன மணிகளே அற்புதமான நடனத்தை கண்டார். எவ்வளவு அற்புதமா இருக்கு. இதை பார்த்தாலும் கூட அடி பாதி என் கருத்த புள்ள, அடி பாதி என் கருத்த புள்ள,
கழுத்து பிடித்திருந்தால் மேடையை நாடவும். லேகிய விற்கிறவங்க மாதிரி இது என்ன முடிய என்ட்ரன்ஸ் அவ்வளவு பெரிய முடிய காணா. அடே இப்படி ஆடாதுனே நீ இந்த குண்டிய தடவாதையா. அவர் மட்டும் தடவை வந்ததுல இருந்து இந்த குண்டிய மட்டும்தான் தடவை. இங்க மாதிரி ஒன்னே மாதிரி ஒரு நாயை சிப்பி பாரு. அவர் மட்டும் சின்ன பிள்ளை செவத்த பிள்ளை ரோபோ ஜாக் மாப்பிள்ள வேணாம். அப்புறம் கண்ணாறு வெடிக்க கழுத்து சுருக்கெடுக்கணும். மாப்பிள்ள வேணாம். கண்ணாறு வெடியில் போய் கழுத்து சுருக்கெடுக்கணும். அப்புறம் இருக்கிறதே திணி அதுவும் ஒட்டு போயிரு. ஏய், அடே இந்த அப்படியே அடே அந்த நிலாவை பிடிக்கிற மாதிரி அந்த நிலாவை தான் நான் கையில உடிச்சேன். கூசுது. மேல மட்டும் முடிப்பீங்களா? மேல முடிச்சுக்கிட்டு தான் அடிக்கணும். அடே இந்த மாவாட்டா காரணே அடே அது ஆடுறே வேணாம்யா. ஆடியா இல்ல அடே இந்த மாவாட்டா காலாண்டு போட விட மாட்டாங்க. எப்படி ஆடினீண்டா சொல்லுங்க. கிழிச்சு போட்டுவாங்க. ஏய் சரியான ஆளு எங்க அண்ணன் ஆடி ஜெயிச்சு பாரியா. அப்ப நீ ஆடாத ஆட்டமா. அன்பு சகோதரி அண்ணா, தாங்கள் அழைத்ததன் விவரம் என்னன்னா?
அதுக்கு தனியா ஒரு வண்டி பிடிக்கணும். ஒரிஜினல் நாத்துனா கொண்டிமசைக்கு அவனுக்கு நாத்தினாண்டா எனக்கு என்ன வேணுன்னு மர்மக வேணும். இவன் வந்து நான் ஏத்துனான் போடா சித்திலிப்பு. ஓட நின்சு. அண்ணா எதுக்கு நான் கூப்பிட்டீங்க? நமது இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? நமது இனத்தவர். எதுக்கு வந்தாரா? அவர் விட்டு சாமான காணமா. சாமான காணம்னு சாமான்லாம் தொலைச்சிட்டு வருவாங்க. மானு காணும். உங்களோட ஒரு பொம்பளை பிள்ளை வந்துச்சு காணமே அவளை. அந்த 2 மான் அம்மா அதை சொல்ல வேண்டியதானே? சொன்னேன். அது சந்திரபாபு சின்னம்மா மயம் இருக்க. மானு வரல வரலன்னு சொல்றேன். ஒரு தடவை அவர் ஆனது ஆடி காட்டி தங்கச்சிட்ட அது வந்து நம்மளுக்கு கை விளங்காது. ரோபம் அதான் தங்கச்சி. இதே மாதிரி உன்னை காலையில நான் பண்ணல. முருகன் கிரஷர்ல வச்சு உன்னை அடிக்கிறேன் வா. ஆமா அங்க மழை தெரியுது, நீ எங்க தெரியுது? தீபாய் முன்னாடி வர்ற எந்த தட்டி மலை வந்த வேடுவருக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படி வரவேற்பு நீங்க கொடுத்திருந்தால் இடத்துக்கு தெளிவு நான் வரவேற்பு கொடுக்க வேணாம். வருக வருக வணக்கத்துக்குரிய வேடுவரே. வந்த காரணத்தை அண்ணனும் என் தோழியும் மிக மிக அருமையாக எடுத்து உரைத்தாரு. இருந்தால் நீங்க சொல்லணும், நான் அதை கேட்கணும். இதுக்காக வந்து இப்படி சொல்லி எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு என்பதற்கு நிகராக என்னை வரவேற்ற தலைவியை வருகை என்று தங்களை வரவேற்ற போதில் வெள்ளிமலைக்கு சொந்தக்காரங்க. வறுமலையில் அழகான ஒரு மான் கூட்டத்திலே கட்டளை பட்டை மானை கண்டேன் பிடிப்பதற்காக. மானோடன் வந்ததுனால எனக்கு சொந்தமான அந்த மான்குட்டியை பிடிக்கணும். இடத்துக்கு தலைவி என்ற முறையில் அனுமதி மட்டும். எனது மான் எப்படி மான் அப்படின்றத எடுத்து சொல்லும் பொழுது மேகங்களே சூழ்ந்திருந்தாலும் கூட விலை கொடுத்து வாங்க முடியாது எனது மானை. அப்படிப்பட்ட மான் எனது மான். என்றால் அழகென்று வெளிகளிலே அற்புதமான மான் எனது மான். என்ன காரணம் என்று தெரியவில்லை. இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட வெள்ளிமலைக்கும் இடையில் கண்ட மான் எனக்கு சொந்தமான மான். நீங்க சொல்லிட்டு காலையில போய் களை எடுக்க முடியாது, காலை ஒடிச்சு விடுவேன். ஆமா நம்ம போய் உள்ள பிணைவோம். முன்னாடி போய் காசு வாங்கடா போடா. அன்பு ரசிக பெருமக்களே, இதுவரைக்கும் நாடகம் பார்த்தது புண்ணியம் இல்லை. பெரியவங்கெல்லாம் உட்காந்துருக்கீங்க. ஆமாம், இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48 நாள் மண்டல பூஜை நடக்கும். இந்த முருகனும் வள்ளியும் மாலை மாத்தையில் இருந்து பார்த்தாத்தான் இந்த நாடகம் பார்த்ததுக்கே புண்ணியம். இந்த தாய்மார்கள் 3 பேரா 4 பேரா உட்காந்துருக்கீங்களே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. 2 பேர்த்த இந்த மாலை மாத்திரத்தை பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு நம்ம வீட்டில் உள்ள அத்தனை செல்வங்களும் கிடைக்கும், நோய் நொடி வராது. ஆமாம், நம்ம முனியப்ப சாமி எல்லாமே அள்ளி கொடுப்பாரு. அதே மாதிரி ஒளிவரிக்கு அருமை கணக்கியை சேர்ந்த அன்பு உள்ளத்திற்கு ஒளிவரிக்கைக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி யூடியூப் எடுத்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி. முக்கியமாக எங்களை வளர்த்து விட்ட அடி லூஸ் கண்டாலி மலை நீங்கள் நன்றி சொல்லிக்கிட்டீங்க. இசைக்கலைஞர்கள் 4 பேர்த்துக்கு ரொம்ப நன்றி. எங்களை பேரேற்றி விட்டதே நீங்கள் தான். சரி என்னையாச்சு பேஞ்சொத்து ஆளுக்கு 2 குத்து விடியா? ஐயோ, ஒரு குத்தோட போதும், 2 குத்து அதிகம். நாடோடி குட்டம் நாங்க தில்லேலோ, நாடோடி குட்டம் நாங்க தில்லேலோ, அதல்ல செஞ்சிட்டு என்னைய மசையுமே சூப்பரியா போயிட்டாயா? நாம மசையும் சூப்பர், சலங்க மசையும் சூப்பரியா? நாமக்காரி பெரிய பொம்பளை பிடிக்காது. ஒரு பக்கம் பார்க்குமா ஒரு கண்ணு சாய்க்குமா, மான் முகத்தை கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்குமா ஆடையே திருத்துமா, அள்ளி சொருகுமா, ஆடையே சிரிக்குமா, அள்ளி சொருகுமா, அழகுரை வாட்ட சொல்லி
நெஞ்சை தாளாட்டுமான் ஒரு பக்கம் பார்க்குமான் ஒரு கண்ணே சாய்க்குமான் மான் உதட்டை கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்குமான் 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 காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுமான் தம்பி ஓட்டு ஜன்னலிலே கண்ணத்தை தேய்க்குமான் கண்களை மூடி மூடி ஜாடி கொஞ்சம் காட்டுமான் கருத்த பால நான் கொடுத்தா கையை தொட்டு வாங்குமான் ஏன் கையை தொட்டு வாங்குமான் கைவிரல் பட்டதிலே பால் சொப்பு தழும்புது கையோடு சேர்த்துக்கிட்டு பாலோடு ஒதுக்குது ஒண்ணு போல எண்ணி எண்ணி என்கிட்ட மயங்குது என்ன போல எண்ணி எண்ணி உன்கிட்ட மயங்குமான் உன்முகம் பார்த்ததும் உலகம் எல்லாம் விளங்குமான் இந்த உலகம் எல்லாம் விளங்குமான் ஒரு பக்கம் பார்க்குமான் ஒரு கண்ணே சாய்க்குமான் மான் உதட்டை கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்குமான் 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 இப்படி புன்னகையிலே அழகாக இட்டு வருகின்ற அழகான எனது மான்குட்டியை பிடிக்கணும் இடத்துக்கு தலைவென்ற முறையில் அனுமதி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ரொம்ப அழகு ரொம்ப சிறப்பு நல்லா தான் இருக்கு பாட்டெல்லாம் பாடுறது ஆனா நீங்க தேடி வந்த மாடு எங்க வனத்துக்குள்ள வந்திருந்தா இப்படி எல்லாம் பாட்டு பாடுனா நல்லா இங்க இருக்கும் பாருங்களேன். வராத ஒரு மானுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு பண்ணி பாடிக்கிட்டு எங்க இருக்கீங்க வராது இருந்தா அந்த இடத்துக்கே வந்திருக்க மாட்டேங்க. அப்ப வந்திருந்தா எங்க அண்ணனே பிடிச்சு கொடுத்திருப்பாருல்ல இங்க பாருங்களேன் வந்து நிக்கிறதுனால தான் நான் மாடு வந்திருக்கேன். வராதனால நான் உங்கள்ட்ட நின்னு பதில் பேசிட்டு இருக்கேன் உங்க அண்ணன்ட்ட கேட்டுக்கும் பொழுது இடத்துக்கு தலைவி யாரு அவங்கள்ட்ட கேட்டு பிடிச்சுக்கணும்ன்றக்காக தானே உங்கள்ட்ட அப்படி எங்க அண்ணன் ஒரு நாள் எங்க அண்ணனை கூப்பிடவா இடத்துல தலைவிட்ட கேட்டு பிடிச்சுக்கிறேன்னு எப்படி சொல்லியிருப்பாரு என்னங்க? மான் வரலையும் சொல்லியிருப்பாரு நான் கேட்டு பிடிச்சுக்கிறேனே ஆ. தலைவி யாருங்க வர சொல்லுங்க. கேட்டு பிடிக்கிறது கேட்காம பிடிக்கிறது இருந்த பொருளை வந்து பிடிச்சிட்டு போகலாம் சரி. இல்லாத பொருளை எப்படி பிடிப்பீங்க இங்க பாருங்களேன் இல்லாம இருந்தா இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். இல்லாமல் பிறவாத அல்லாமல் குறையாது கில்லாமல் வலிக்கும் வலிக்கும். தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாது நாவினால் சுட்டவடு நெருப்பு இல்லாம நெருப்பு இல்லாம புகையுமா? புகையும் எப்படி புகையும்? வதந்தி பாத்தீங்களா மனித வாழ்க்கையில ஒண்ணு சொல்லி மனசு வேதனை பண்றது மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா மனசு வலிக்கும் வலிக்கும்ல? அதுதான் அதுதாங்க அல்லாமல் குறையுமா? அல்லாம குறையும்ல? எப்படி? இங்க பாருங்களேன் சூரிய ஒளி வந்து வெயில்ல வந்து கீழ இருக்கக்கூடிய தண்ணி இருக்கு பாத்தீங்களா? சரி சரி இந்த கம்மாயில இருக்க தண்ணி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி மேல எடுத்துட்டு போயிடும். மறுபடியும் அத்தாடி. மேகங்களே சூழ்ந்து பயங்கரமா நீங்க தத்துவம் எல்லாம் சொல்றீங்க இதெல்லாம் தத்துவம் சொல்றாரு நீங்க மாடை பார்த்த இடத்துல பிடிக்காம எதுக்கு என்னிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பார்த்த உடனே ஒரு பிடிக்கல. விவரமான வேடு வெறு மாடை பார்த்த இடத்துல பிடிச்சிருக்கணும் பொம்பளை பிள்ளைகிட்ட வந்து இப்படி கெஞ்சிட்டு இருக்கலாமா? பிடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த மான்குட்டியை கொஞ்ச நேரம் நினைக்க கூடாது மனச நினைச்சு என்ன மான் வேகம் மனவேகம் அப்படின்னு இருக்காங்க அப்படி வேகமா ஓடக்கூடிய மானை எப்படி நீங்க பிடிக்க முடியும்? மான்வேகம் மனவேகம் என்றாலும் என்னுடைய மனவேகம் இந்த மான்குட்டி தொட்டுருச்சுங்க. ஆ. தொட்ட மான்குட்டி விட்டுட்டு போக கூடாதுக்காக நிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை அறிவு? என்ன? உங்களுக்கு எத்தனை அறிவு? எனக்கு 6. 6ல ஆமா. அப்ப மானுக்கு வந்து எத்தனை அறிவு? எத்தனை அறிவு? எனது மானுக்கு 6 அறிவு தான். மானுக்கு உங்க மானுக்குலாம் கேட்கல மானுக்கு எத்தனை அறிவு? மானுக்கு 5 அறிவு. 5 அறிவுல சாதாரண உங்க மான்களுக்கு நினைப்பு அதுக்கு புரியுமா? இங்க பாருங்களேன். ஆனா இந்த மான் விசித்திரமானதுங்க. வித்தியாசமானது. ரொம்ப விசித்திரம் தான் ரொம்ப வித்தியாசம்னு நீங்களா சொல்லிக்கிறவங்க தான் நினைப்பு பழப்பு கிடைக்க நித்திர சுகத்தை கிடைக்க அதனால பேசாம போயிட்டு வாங்க. வேட்டையாட வந்து நிறைய மான் ஒன்றை கண்டேன். ஆ. ஓட்டமாக வந்தேன் உள்ளே நுழைய கண்டேன். தாமரை போன்ற கண்ணுமுங்க. கோவை பழங்களை போன்ற இதழ்க. கோவம் வராம இங்க இருக்கிற பாருங்க. தொட்டிக்கு பிரச்சனை இல்ல எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வைங்களேன் இங்க பாருங்களேன். நான் யார்கிட்ட இப்படி எல்லாம் பேச மாட்டேன் நம்ம இனத்தவர் காலையில பட்டை அடிச்சுட்டு வந்து நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பொறுமையா பொம்பளை பிள்ளையா நான் பேசிட்டு இருக்கேன். சரி. இதெல்லாம் கேக்குறது இல்லையா? இங்க பாருங்களேன். எப்படி இப்படி எல்லாம் வாயை திறந்தா பொய்யா பேசுவோம் பட்டை அடிச்சவங்க பொய் பேச மாட்டாங்க உண்மையை தான் சொல்லுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களும் பசுபதி பாசம்னு 30 அழிஞ்சு வந்திருக்கீங்க. நீங்க போய் சொல்லலாமா? மான் இருக்கு. அப்ப நான் சொல்லலாமா? நான் வள்ளி கிட்ட தானே மானை கிட்ட வந்திருக்கேன் அப்புறம் வேற ஆளா சொல்ல முடியும்? ஏமா என் மான் வந்து நான் வந்திருக்கேன். கேக்குறவங்க தானே பதில் சொல்ல முடியும். இந்த கேட்காதவட்ட எப்படி பதில் சொல்ல முடியும்? இங்க பாருங்களேன் உங்கள்ட்ட கேட்டு வந்திருக்கல. ஆமா. நீங்க என்ன செய்யணும்? என்னன்னு? வாங்க விடுறே. உங்க இடத்துல உங்க மான் இங்க தான் நிக்குதுன்றீங்க. என்னங்கப்பா? இங்க தான் நிக்குதுன்றீங்க. வாங்க உள்ள போய் இருந்தா பிடி போடு ஒரு வாரம் சொல்லுங்க. மான் இருக்கான் போய் பிடிச்சிட்டு போங்க. இங்க பாருங்களேன். நான் என்னோட வெற்றிக்கு பின்னாடி இந்த எத்தனை நாள் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். உள்ள ஒரு மான் இருக்கு வேணும்னா பிடிக்க முடிஞ்சா மானை பிடிச்சிட்டு போங்க. உள்ள இருக்க மான் எனக்கு இந்த மான் தானுங்க வேணும். ஐயோ இந்த மானை அந்த
பேசுறீங்க? வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். என்றாலும் கூட அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்ன மானுக்கே சேரும். ஏன் கேட்டீங்கன்னா வந்ததே நேரம் சரியில்லைங்க. நல்லா அப்பதான் நாங்க எல்லாரும் வந்து சந்தோஷமா அறுவடை முடிச்சு வீட்டுக்கு போலாம். நீங்க வந்ததுல இருந்து வேற விதமா நடக்குது. தெரியாம வீட்டுக்கு பாத்துங்க பாத்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் மானத்தாங்க நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க மந்திரவாதியா? ஏன் என்ன நினைக்கிறீங்க? கையில என்ன வச்சிருக்கீங்க? கண்ணைங்க சிலிமுகம்ங்க. அதோட தன்மை என்ன? காந்த சக்தி கவர்ந்தெழுக்க கூடியது. எதை வேணாலும் நினைச்ச மாத்திரத்தை அப்படியே வான வந்துரும். அப்ப மந்திரவாதின்னு தெரிஞ்சு வச்சு இங்க பேசிட்டு இருக்கேன். எங்க அண்ணனை விழ வச்சிருக்கீங்கன்னா பயங்கரமான மந்திரவாதி. இங்க பாருங்களேன். புள்ள பிடிக்கிறாளா நீங்க? இல்லையா? மான்குட்டி பிடிக்க வந்தீங்க. மான்குட்டியா? நான் மான்குட்டினா புள்ள பிடிக்கிறாளோன்னு நினைச்சிட்டேன். பருவமான மான்க, பக்குவமான மான்க. ஆமா ஆமா. ஏன்டா உங்க கண்ணுக்கு காமலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தான் தெரியும். உங்க பார்வை மஞ்சளா இருந்துட்டு பாக்குற பொருள் எல்லாம் மஞ்சளா தெரியுற மாதிரி நீங்க எதையோ பூனைக்குட்டிய பாத்திருப்பீங்க போல. மான பாக்கணும்னு மஞ்சளா இல்ல மஞ்சளாக. நீ என்ன உன் நினைப்பெல்லாம் எங்கனே இருக்கு பாத்தீங்களா? வாய திறந்தா என்னதான் வாசகமா எங்க அண்ணன் வந்துட்டு ஏதோ எங்க அண்ணனுக்கு புத்தி மாறி போய் தெரியுது. நாவல ஏதோ காலையில வந்து சித்தர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இறந்தோம் இப்படி புத்தி தறி மாதிரி தெரியுது. நான் என்ன பண்றது? எங்க போய் நான் தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காவல் கண்கள் ஜெயராஜ் உறங்கிடுமா. கம்பெனி பாட்டு ஜெயராஜ்க்கு ஆமா ரொம்ப பிடிக்கும். சந்தோஷமா ஆச்சுமே பாருங்க. என்ன பாட்டு பாடுறேன்னு எங்க அண்ணன் பாடுறதுல நியாயம் இருக்கு. அந்த வேடு வரல டூயர் பாடிட்டீங்களா? இல்ல வேற வழிக்கு தங்கச்சி நீங்க வாதா. அது என் தங்கச்சி பாடுது நாங்க வாசிக்கிறோம். நீங்க என்னமோ ஊட டூயட் இதெல்லாம் நல்லா இல்ல. கலங்க மசிக்கு வந்த நிலைமையே உங்களுக்கு அடுத்து வேடுவரே நல்லா இல்ல. நீங்க தென்றல் உறங்குமா? தென்றல் உறங்குங்க. அது கூட உறங்கல எங்க கண்கள் உறங்க. மண்ணும் என்னும் மேடை மேலே முகம் வந்து ஆடுது, குயில் வந்து பாடுது. யார் வந்தது? யார் வந்தது? மண்ணும் என்னும் மேடையில் மேலே முகம் கொண்டு ஆடுது. குயில் வந்து பாடுது. யார் வந்தது? யார் வந்தது?
நல்ல நாள் போடுமா போதும். நல்ல மனுஷன் பாடுவாரானே அடுத்து. எல்லாம் இப்படிலாம் சொன்னா என்ன பண்றது? என்ன செய்யறது? ஒன்றும் பண்ண முடியல. இந்த பிள்ளைகளை கூட்டிட்டு போய் நாடகம் ஆடி நான் வீட்டுக்கு இந்த காசை வாங்கி நான் கடனை கட்டுறதுக்குள்ள அண்டையில இருந்து களை எடுக்கிறது என்ன வேலை? விவசாயம் இல்லைன்னா சோற திங்க முடியுமா? நீ பாட்டுக்கு அப்படியே மலங்காட்டுல சுத்திட்டு திருவேன். நான் அப்படி இல்ல, போனமா என் வேலை விவசாய வேலை. நான் சரிங்க வேடுவாரு, இந்த பயிர்களை பேசணும் ஒண்ணும் பண்ண விடுவார். மாடு தேடி வந்தீங்கல்ல? தேடி வந்தேன். மாடு எப்படிப்பட்ட மாடுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க. தெரியுமா? நான் இப்ப கேட்க வேணேன். தெரியும். மாடுக்கு அடையாளம் தெரியுமா தெரியாதா? மானுக்குரிய தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா பேசாம செல்லுங்க. இங்க பாருங்களேன், சொல்லுங்க. பேரின்பத்தோடு சொல்லலாமா? அதனால என்னுடைய மான் எப்படி மான் அப்படின்றத எடுத்து சொன்னேன் போது காயாத கடல் பாயே கவனேந்தி விளையாடும் கலையினமே காயாத கடல் பாயும் கவனேந்தி விளையாடும் கலையினமே. காயாத கடல் பாயே காயாத கடல் பாயும் கவனேந்தி விளையாடும் கலையினமே தேயாக நிலவு போல் தெய்வீக ஒளி வீசும் கலை செல்வமே தாயாகி மாமனை தாயாகி மாமொழி கண்டது போல் புன்னுருவல் செய்தாலும் தலை சாயாத மான் நல்ல ஜாதி மான் பாயாத மான் தலை சாயாத மான் பாயாத மான் பாயாத மான் பாயாத மான்
கொஞ்சம் புறாவே குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே தங்கமே உன்னை கண்டது இன்பம் பொங்குது கண்ணாளே உக்கிரி ராஜா புதுமை ராஜா உக்கிரி ராஜா புதுமை ராஜா அம்மனுக்கு செம்பமாக பம்புகள் செய்யார் சித்திரப்பட்டு சிலையப்பட்டு தலதல கையிலே சித்திரப்பட்டு சிலையப்பட்டு தலதல கையிலே நீ பித்து பிடிச்சு பேசுவதெல்லாம் எனக்கு புரியலே நீ பித்து பிடிச்சு பேசுவதெல்லாம் எனக்கு புரியுமா குங்குமப்பூவே கொஞ்சம் 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 புறாவே அண்ணா வாருங்க வாருங்க டைலாக் இப்போ பாரு. ஐயா ஹலோ அண்ணே வர்றீங்களா வரலையா இந்த வாங்கண்ணா எங்க அண்ணன் எப்பவுமே மத்த அண்ணன் மாதிரி என்ன அண்ணனை கூப்பிட்டா அண்ணி வருது ஏய், அண்ணா மாடு தேடி வந்தாருல ஒருத்தர் மாமா இந்த துண்டுகள்லாம் யாருக்கு வச்சுருக்கீங்க எங்களுக்கா வேற ஆளுக்கா என்ன விசிக்கி விசிக்கி வரீங்க என்னவா நாங்களா எடுத்துக்கிறோவா நீங்கள் வந்து போட்டால் தானே நல்லா இருக்கு வாங்க நீங்கள் வாங்க அப்ப சாமியை கும்பிட்டுருவோமாண்ணா சாமி முடிக்கட்டுமா சரி. சாமியை கும்பிடுங்க மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு படிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு கனவு கண்டேன் மனம் அப்படியா வேடுவனாக வந்ததும் நானே உமக்கு வேண்டிய வரங்களை என்னிடம் கேட்கிறேன். தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதலித்தரமாக வள்ளி தீவையானை என்று இந்த உலக மக்கள் எல்லாம் அழைக்கணும். அப்படி ஒரு வரத்தை தாங்கள் எனக்கு தந்தரல வேணும் முருகா. அப்படியே ஆகட்டும். வள்ளி தெய்வானை என்ற பெயருடன் சிறப்புடன் பெயர் பெற்று விளங்குவா என்ற வரத்தை அளிக்கிறேன். அப்படியா ஆமா தென்னாட்டு சீமையிலே பசு பொன்னகர வீதியிலே அன்னை இந்து ராணி பெற்றே அருள் பெரும் தலைவரும் தென்னாட்டு சீமையிலே பசு பொன்னகர வீதியிலே அன்னை இந்து ராணி பெற்றே அருள் பெரும் தலைவரும்
தங்கமே நாட்டு சீமையிலே ராமநாடு கண்ட தங்கமே கவிஞர் ராமமூர்த்தி சொன்ன சிங்கமே ராமநாடு கண்ட தங்கமே கவிஞர் ராமமூர்த்தி சொன்ன சிங்கமே முத்துராமன் எங்கள் தங்கமே எங்கள் முக்கோலத்தோர் பொண்ணு சிங்கமே முத்துராமலிங்க தங்கமே எங்கள் முக்கோலத்தோர் பொண்ணு சிங்கமே நாட்டு சீமையிலே பசு புன்னகர வீதியிலே அன்னை இன்று தானி பெற்று அரும்பெரும் தலைவருமா நாட்டு சீமையிலே சரி நாடு சரி படிக்க நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரு செழிக்க வேணும் ஞானம் தங்க வேணும் ஒரு நல்ல வாழ வேணும் வண்டி பெருக வேணும் வல்வான பொங்க வேணும் வண்டி பெருக வேணும் ஞானம் தங்க வேணும் தொந்தரங்கள் வரவு வேணும்